அல்லாஹு அக்பர் அல்லாஹ் السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அன்பிற்குரிய ஏக இறைவனாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் இந்த ஜும்ஆவுடைய நாளிலே அல்லாஹுடைய கட்டளையை அவனுடைய தூதர் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையின் அடிப்படையில் நிறைவேற்ற வேண்டும் என்கிற ஆவலோடு அல்லாஹுடைய மார்க்கமான இந்த தீனுல் இஸ்லாத்தை அதன் தூய்மையான வடிவிலே அறிந்து அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்தோடு நாம் எல்லாம் இங்கு குழுமியிருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, இன்ஷா அல்லாஹ் இன்று மாலை அசர் தொழுகைக்கு பிறகு நம்முடைய அறந்தாங்கியில் நமது ஜமாத்து சார்பாக நடைபெற இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பேரணி. இதனுடைய நோக்கத்தை நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கிறோம். இன்றைக்கு தமிழகத்திலே தொடர்ச்சியாக நடைபெறக்கூடிய பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிராக நடைபெறக்கூடிய பல்வேறு பாலியல் பலாத்காரம், வன்புணர்வு, படுகொலைகள், இது போன்ற கொடூர செயல்களை கண்டித்துதான் இந்த பேரணி நடைபெற இருக்கிறது என்பதை நாம் எல்லாம் அறிந்து வைத்திருக்கிறோம். இது அவ்வப்போது எங்கேயோ எப்போதோ நடக்கக்கூடிய சம்பவம் என்று ஒரு நேரத்தில் இருந்தது. சமீப காலமாக தமிழகத்தை உடைய ஒவ்வொரு செய்தித்தாள்களை
தினசரி நாம் படிக்கின்ற செய்திகளை புரட்டி பார்த்தோம் சொன்னா அங்க ஏதோ ஒரு செய்தி, இந்த பலாத்காரம் சம்பந்தப்பட்ட செய்தி கண்டிப்பாக இடம்பெறக்கூடிய வகையில இன்றைக்கு ஆங்காங்க இந்த சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அதிலும் குறிப்பாக இது ஏதோ ஒரு இளம் பெண்களுக்குத்தான் இந்த கொடூரங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் பார்த்தா, சின்னஞ்சிறிய சிறுமிகளை கூட விட்டு வைக்காமல் அவர்கள் மீது பல்வேறு வன்புணர்வுகளை, துன்புறுத்தல்களை, கொடூர செயல்களில் ஈடுபடக்கூடிய பல கயவர்களை பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால் கடந்த மே மாதம் ஒரு 10 வயது சிறுமி, கோவை மாவட்டம் சூலூரில் நடைபெற்ற அந்த சிறுமிக்கு நடைபெற்ற அந்த சம்பவம் ஒட்டுமொத்த தமிழகத்தில் உள்ள அனைத்து மக்களையுமே ஒரு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியது என்பதை பார்த்தோம். அந்த அளவிற்கு அனைவரும் இதற்கு எதிராக கொதித்திருந்தார்கள். இதை செய்யக்கூடிய இந்த கயவர்களை சும்மா விடக்கூடாது, இவர்களை கண்டந்துண்டமாக வெட்ட வேண்டும், கொடூரமாக இவர்களை கொலை செய்ய வேண்டும், இவர்கள் மீது அரசாங்கம் கடும் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றெல்லாம் ஒவ்வொரு மக்களுடைய மனக்குமுறல்களை வெளிப்படுத்தினார்கள். ஏன் இது சாதாரண மனிதர்களால் இதை செய்ய முடியாது, இப்படியான எண்ணங்களை ஏற்படாது. நார்மல் மனிதர்களை பொறுத்தவரையிலும் ஒரு குழந்தையை பார்த்தால் ஒரு இரக்கம் வரலாம், பாசம் வரலாம். இது போன்ற ஒரு கயமைத்தனமான ஒரு புத்தியை அதுவும் அந்த குழந்தைகள் மீது அவன் செலுத்துகிறான் சொன்னா, அவன் மனிதன் என்ற அந்த வட்டத்தை விட்டு மிருகம் என்ற ஒரு நிலைக்குத்தான் செல்ல முடியும். அப்படியான மிருகங்களை கொண்டிருக்கக்கூடிய எல்லா பகுதியிலும் அது போன்ற மிருகங்கள் ஆங்காங்கு சுற்றித் திரியக்கூடிய ஒரு நிலையிலே பெண் பிள்ளைகளை வளர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்கள் இந்த விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு ஜாக்கிரதையாகவும் எச்சரிக்கையாகவும், இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு பெற்றோர்களும் இது சம்பந்தமாக வரக்கூடிய செய்திகளை பார்த்து அவர்களுக்கு அதிர்ச்சியைத்தான் அது ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. எங்கேயோ நடக்கக்கூடிய சம்பவம் நாளைக்கு நமது ஊரில் நடந்துவிட்டால், நமது தெருவில் நடந்துவிட்டால் என்னவாகும்? அப்ப இதற்கு எதிராக ஒவ்வொரு முஸ்லிம்களும் கண்டிப்பாக களம் இறங்கியே ஆக வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் நமக்கு இருக்கிறது. மற்றவர்களுக்கு இருக்கிறதோ இல்லையோ, முஸ்லிம்களுக்கு இருக்கிறது. ஏன்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறான், வல்தகும் மின்கும் உம்மத்துன் யதுஊன இலல் கைரி வ யஅமுருன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர். உங்களிடத்தில் ஒரு கூட்டம் இருக்க வேண்டும். அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்றால், நல்லதை ஏவக்கூடியவர்களாக, ஒரு தீமையை கண்டால் அதை தடுக்கக்கூடியவர்களாக, மக்களை நல்வழியை நோக்கி அழைக்கக்கூடியவர்களாக அந்த கூட்டத்தார் இருக்க வேண்டும். இதை சொல்லிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், வஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள்தான் வெற்றி பெற்றோர். யாருக்கு வெற்றி இருக்கு தெரியுமா? யார் நல்லதை ஏவுகிறார்களோ. ஒரு தீமை, ஒரு சமூக தீமை அன்றைய சமுதாயத்திலே குடிகொண்டிருக்கிறது என்று சொன்னால், அந்த தீமையை பார்த்து கண்டும் காணாமல் சென்று விடாமல், யாருக்கோ நடக்கிறது என்று இருந்து விடாமல் அந்த தீமைக்கு எதிராக களமிறங்குகிறார்களே, மக்களை நல்வழியை நோக்கி அழைக்கின்றார்களே, இவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று வல்ல ரஹ்மான் திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறார். இப்படிப்பட்ட மறுமை வெற்றிக்காக உருவாகி இருக்கக்கூடிய கூட்டமாக இருக்கக்கூடிய நாம் கண்டிப்பாக இந்த தீமையை கண்டும் காணாமல் இருந்துவிட முடியாது. இதற்கு எதிராக ஒவ்வொருவரும் களமிறங்கி ஆக வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் இந்த பேரணியை நாம் நடத்தவிருக்கிறோம். இது அறந்தாங்கியில் மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நகரங்களிலும் இந்த ஜூன் மாதம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இதற்கு இது போன்ற இந்த தீமைக்கு எதிராக மக்களை ஒன்று திரட்டி மிகப்பெரிய பேரணி நடத்தப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. ஏன்? இதுல பல விஷயங்கள் இருக்கிறது. ஒன்று, பொதுமக்களுக்கு செய்யக்கூடிய விழிப்புணர்வு. பெண் பிள்ளைகளை எப்படி நாம் நடத்த வேண்டும், அவர்களுக்கு எப்படி நாம் விழிப்புணர்வு செய்ய வேண்டும், அவர்களை எப்படி ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக அவர்களை வளர்க்க வேண்டும், பேணி பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு செய்தி இருக்கிறது. மற்றொன்று, அரசாங்கத்திற்கு சொல்ல வேண்டிய செய்தி. இது போன்ற கயவர்கள்
எத்தனை தடவைகள் இது போன்ற சம்பவம் நடந்தாலும் இந்த கயவர்கள் மீது கடும் சட்டங்களை கொண்டு கடுமையான நடவடிக்கைகள் எடுக்காதவரை இந்த குற்றங்களுக்கு முற்றுப்புள்ளி கிடையாது. இதற்கு தீர்வை ஏற்படுத்தவே முடியாது. இது ஏதோ ஒரு சூழல்ல நடந்த சம்பவம். இது முதல்ல நடக்குதா? இது மே மாசம் நடந்த சம்பவம் சூழல்ல. அதுக்கு முன்னாடி இந்த பாலியல் பலாத்காரங்கள், அதுவும் பெண் பொம்பளை பிள்ளைகளுக்கு, இந்த சின்ன சிறுமிகளுக்கு எதிராக பாலியல் வன்புணர்வு நடக்கலையா? 3 வயது சிறுமிக்கு பாலியல் பலாத்காரம் நடந்தது. 3 வயது சிறுமி, இது 10 வயது. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா 3 வயது சிறுமியின் மீது பாலியல் வன்புணர்வு செய்து படுகொலை செய்து அந்த பிள்ளையை கண்ட கொண்டமாக வெட்டி தூக்கி வீசிய சம்பவங்கள் சென்னையில் நடக்கவில்லையா? சரி, இது சூழலுள்ள மே மாசம் நடந்துருச்சு, அதோட முடிச்சா? இப்ப ஜூன் மாசம். இந்த ஜூன் மாதத்துல எத்தனை அடுக்கடுக்கான சம்பவங்கள், இதே பிரச்சனை. சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் வன்புணர்வு. நாமக்கல் மாவட்டத்தில் குமாரபாளையம் என்கிற ஊர்ல ஒரு சிறுமிக்கு அங்க சாக்லேட் கொடுத்து ஒருத்தன் கூட்டு போனா இங்க ஐஸ்கிரீம். எப்படி பாருங்க, நம்ம பிள்ளைகள் எவ்வளவு கவனமா வளர்க்க வேண்டியிருக்கிறது. அது மாதிரியான ஒரு காரியத்தில் ஈடுபட்டு அந்த பிள்ளை மீது வன்புணர்வு செய்து கடைசியில் அந்த பிள்ளை பெற்றோர்கள்ட்ட சொல்லி கடைசியில கைது பண்ணிட்டாங்க. இதே மாதிரி இன்னொரு சம்பவம் திருச்சியில், நம்ம அருகாமையில் இருக்கக்கூடிய திருச்சியில ஒரே மாதத்தில் 3 சம்பவங்கள் இது சம்பந்தமாக போக்சோ வழக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோசித்து பாருங்கள், எத்தனை வழக்குகள் போட்டாலும் இந்த சம்பவங்கள் முற்றுப்புள்ளி வருதா? வராது. இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்கும். அந்த சம்பவம் நடக்கும்போது மக்கள் என்ன செய்வாங்க? ஒரு பெண்ணை பாலியல் வன்புணர்வு செய்து படுகொலை செஞ்சுட்டானா அப்போ மக்கள் எல்லாம் கொதிப்பாங்க, கொந்தளிப்பார்கள். டெல்லியில நிர்பயான ஒரு பெண்ணை என்ன செஞ்சாங்க? ஓடுற பஸ்ல கற்பழித்து படுகொலை செய்தார்கள். இந்த சம்பவம் நாட்டையே உருக்கியது. ஒட்டுமொத்த நாடே இறங்கி போராடியது. எல்லா பெண்களும் இறங்கி போராடினார்கள். என்ன ஆச்சு? அதோட முடிஞ்சிச்சா? பாலியல் பலாத்காரம் முடிஞ்சிருச்சா? எல்லாருக்கும் முற்றுப்புள்ளி வச்சாச்சா? கடும் சட்டங்களை கொண்டு வந்தாச்சா? தீர்ப்பு அளித்தார்கள் மரண தண்டனை. மரண தண்டனை என்று தீர்ப்பளிக்கப்பட்டா கூட இந்த நாட்டில் மரண தண்டனை நிறைவேற்றப்படாது. மரண தண்டனைங்கிறது ஒரு சும்மா மக்களை ஏமாற்றுறது, போதத்தை குறைக்கிறதுக்கு தீர்ப்பளிக்கப்படும். அதே நிலை அங்கு ஏற்பட்டது. 5 நபர்கள் கைது செய்யப்பட்டார்கள். சில ஆண்டுகளுக்கு பிறகு அது போன்ற ஒரு கயவர்களை நாங்கள் கருணை காட்டுகிறோம் சொல்லி மன்னிப்பு கடிதம் வாங்கிட்டு விடுதலை பண்ணாங்களே. இப்படியான ஒரு நிலை இந்த நாட்டில் இருக்கிற வரையும் இது போன்ற கொடூரங்கள் குறையுமா? இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியுமா? யோசித்து பாருங்கள். கைது பண்ணி ஜெயிலே போட்டாங்க. ஜெயில போட்டா என்ன நடக்குது? அங்க சொகுசா வாழ்கிறார்கள். சொல்லுவாங்கல்ல, மணி அடிச்சா சோறு, மாமியார் வீடு. அந்த மாதிரிதான் இன்னைக்கு ஜெயிலோடைய நிலை இருக்கிறது. வாரத்துல ஒரு நாள் கோழி, சிக்கன் பிரியாணி, பார்க்கறதுக்கு சினிமா, எல்லா விதமான வசதிகளோடு என்ன செய்யறாங்க? கைதிகளை அங்க இது பண்ணும்போது என்ன செய்வான்? வெளியில திருப்பி அதே காரியத்தை செய்வான். ஒண்ணு இல்ல, இதே சமீபத்தில் நடந்த சம்பவத்தை எடுத்துக்கிறோமே. ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ஏப்ரல் மாசம் தூத்துக்குடி மாவட்டத்தில் விளாத்திக்குளம்ங்கிற ஒரு பகுதியில +2 படிக்கக்கூடிய ஒரு மாணவி, அந்த +2 படிக்கக்கூடிய மாணவி எக்ஸாம் எழுதக்கூடிய காலகட்டம். அந்த நேரத்துல அது தன்னுடைய இயற்கை தேவையை கழிப்பதற்காக வெளியில் செல்கிறது. ஒரு என்ன செய்யறான்? அந்த சிசிடிவி கேமராவில் அவன் வர்றதெல்லாம் பதிவு செய்யப்படுது. அவன் வர்றான், கடைசியில அந்த இடத்துக்கு போய் பாலியல் பலாத்காரம் செய்து அந்த பெண்ணை கண்டந்தனமா வெட்டி படுகொலை செய்த சம்பவம் எப்போ நடக்கல, கடந்த ஏப்ரல் மாதம் நடந்தது. அப்போ மக்கள் கொந்தளிச்சாங்க. ஒரு 12 வயது சிறுமிக்கு இப்படி நடந்து விட்டதே, ஒரு +2 படிக்கிற மாணவிக்கு இப்படி நடந்து விட்டதே. சரி, அவன் யாரு? முதல்ல அந்த ஒரு குற்றத்தை செஞ்சானே அவன் யாரு? அவனுடைய பின்னணி என்ன? அவன் மீது பல்வேறு வழக்குகள் இதுக்கு முன்னாடி இருக்கு. பல்வேறு வழக்குல ஜாமீனில் வெளிவந்த ஒரு குற்றவாளி. அவன் குற்ற பின்னணியில் உள்ளவன். அந்த ஜாமீனில் வெளிவந்து விட்டு தூத்துக்குடிக்கு சென்று ஸ்டேஷன்ல கையெழுத்து போட்டு விட்டு வரும் வழியில இந்த காரியத்தை பண்ணிருக்கான். அவன் வெளியில வந்ததே ஒரு நிபந்தனை அடிப்படையில் வெளியே வந்திருக்கான். போய் ஸ்டேஷன்ல போய் கையெழுத்து போட்டு விட்டு
வர்ற அது போயிட்டு வர்றதே ஸ்டேஷனுக்கு தான் போயிட்டு வர்றான். போயிட்டு வர்ற வழியில இப்படி ஒரு காரியத்தை பண்றான்னா எப்படி குற்றங்கள் குறையும்? யோசிச்சு பாருங்க. இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய சட்டங்கள் இது போன்ற காரியங்களுக்கு வைத்திருக்கக்கூடிய சட்டங்கள் எடுத்துக்கொண்டால் எந்த பயமும் இல்லை. நீ எத்தனை தடவை வேணாலும் உள்ள போடு, கொஞ்ச நாள்ல வெளியே வருவோம், அதே காரியத்தை செய்வோம் என்கிற நிலையில தான் இன்னைக்கு மக்களுடைய இது போன்ற கைவர்கள் நிலை இருக்கிறது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் இது போன்ற ஒரு சிந்தனை எவருக்குமே ஏற்படாத அளவு கடும் சட்டங்களை கொண்டு எந்த ஒரு தயவுதாட்சியம் பார்க்காமல், இதுல இரக்க உணர்வு பார்க்காமல் இவர்களை இந்த சமுதாயத்தை விட்டு ஒட்டுமொத்த மாதர்களிடமிருந்து அப்புறப்படுத்தினால் மட்டுமே இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். இதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இது போன்ற சம்பவங்களை அங்கே வேரடி மண்ணோடு குளிதோடி புதைத்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல ஒரு மனிதர் வந்து சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், இங்க ஒரு பகுதியில எங்களால இருக்க முடியல, வர முடியல, அந்த கொள்ளைக்காரர்கள் என்ன செய்யறாங்க, கொள்ளையடிக்கிறாங்க, ஒரு பாதுகாப்பின்மையாக இருக்கிறது என்று சொல்லி என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட முறையிடுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பார்த்து சொல்கிறார்கள், அதி என்று சொல்லக்கூடிய இந்த சஹாபியை பார்த்து சொல்கிறார்கள், அதியே, நீர் ஒரு நீண்ட நாள் இந்த உலகத்தில் வாழ்வதாக இருந்தால் ஒரு காட்சியை பார்ப்பீர். என்ன காட்சி தெரியுமா? ஹியரா என்பதை தெரியுமா? ஹியரானா என்னன்னு தெரியுமா? ஹியரா கேள்விப்பட்டிருக்கிறேன். ஹியரா என்பது ஒரு பகுதி. அந்த ஹியரா என்கிற அந்த பகுதியில் ஒரு பெண்மணி தன்னந்தனியாக ஒட்டகத்திலே ஏறி காபா என்ற அந்த ஆலயத்தை தவாப் செய்வதற்காக வருவாள். அப்படி வரக்கூடிய வழியிலே அல்லாஹ்வை தவிர வேறு எவருக்கும் அஞ்சாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை அந்த நேரத்தில் ஏற்பட்டிருக்கும். அவள் வரும்போது எப்படி வருவார்? அல்லாஹ்வை தவிர வேறு எவருக்கும் அஞ்ச மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு அச்ச உணர்வு இல்லாத ஒரு காலமாக அந்த காலம் இருக்கும். நீர் நீண்ட நாள் உயிரோடு வாழ்ந்தால் அந்த காட்சியை கண்டிப்பாக பார்ப்பீர் என்று அன்னலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. இதை சொன்ன அதி அவர்கள் சொன்னார்கள், நான் இப்படி ஒரு காட்சியை பிறகு ஒரு நாள் இதே போன்ற ரசூலுல்லாஹ் சொன்ன இதே மாதிரி ஒரு பெண் கஅபாவை தனியாக வந்து தவாப் செய்து காட்சியை பார்த்தேன். அந்த அளவுக்கு அப்படி நினைக்கும் போது நான் நினைச்சு பார்த்தேன், அந்த கொள்ளை கூட்டங்கள்லாம் எங்க போயிருக்கோம்? அப்படியான திருட்டு கூட்டம், கொள்ளை கூட்டம் எதுவும் இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பான ஆட்சியை 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி நிலைநாட்டி சென்றார்கள் அன்னலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதன் மூலமாக இறைவன் கொடுத்த சட்டத்தின் அடிப்படையில் ஒருத்தர் திருடுறானா அவன் மீது இரக்கம் காட்டக்கூடாது, கையை வெட்டு. இது போன்ற பாலியல் பலாத்காரம் செய்கிறானா, கொடூரமாக கொலை செய்கிறானா, கொலைக்கு கொலைதான் தீர்வு. இப்படியான கடும் சட்டங்கள் மூலமாக இன்று வரை அந்த பகுதியிலே, அந்த நாட்டிலே குற்றங்கள், உலகத்திலேயே குற்றங்கள் குறைந்த நாடாக இன்று வரை விளங்குகிறது என்று சொன்னால் அதை நிலைநாட்டி காட்டியது யார்? அல்லாஹ்வுடைய தூதர் அல்லவா? இதுல மதம் என்ற அடிப்படையில் இல்லாமல் அனைவரும் இதை பொதுவாக, இது ஒரு வாழ்க்கை நெறியாக, அனைத்து ஆட்சியாளர்களும் இதை சட்ட நெறியாக ஏற்படுத்தினால் ஒட்டுமொத்த மக்களுக்கும் இதுலதான் பாதுகாப்பு. இது இல்லாத வரை இது என்னது கடுமையா இருக்குது, அவர்களும் மனிதர்கள் தானே என்றெல்லாம் நீங்க பாசம் காட்டணும், நாளைக்கு ஒவ்வொருவர்களுடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுடைய நிலை கேள்விக்குறிதான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்படியான ஒரு மோசமான ஒரு காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய வகையில் எந்த சட்டம் இந்த நாட்டிற்கு தேவையோ அதை ஒட்டுமொத்த மக்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த ஆட்சியாளர்களுக்கும் எடுத்துரைக்கக்கூடிய வகையில் நாம் இந்த செய்திகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த கடும் சட்டங்களுக்கு நடைமுறைப்படுத்தி ஆக வேண்டும் என்பதை இந்த அரசாங்கத்திற்கு வலியுறுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட இருக்கிறது. இது ஏதோ சில பேர்களுக்கு தோணலாம், சரி பல அமைப்புகள், பல ஜமாத்துகள், பல இயக்கங்கள் இருக்கிறது, அவர்கள் ஏதாவது செயல் திட்டத்தை வைத்து பணி செய்வார்கள், நமக்கு எவ்வளவு வேலை இருக்கிறது, நாம வந்து நம்ம வந்தோமா சும்மா தொழுவது கடமை, தொழுதமா சாப்பிட்டோமா வியாபாரத்தை பார்க்க போனோமா அதோட நம்ம கடமை முடிஞ்சிச்சு, இப்படி பல பேர் நினைக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இது போன்ற விஷயங்களில் நாம் சுயநலமாக இருந்தோம் சொன்னா
இதற்கும் அல்லாஹ்விடத்தில் விசாரணை இருக்கிறது. இஸ்லாம் என்பது வெறும் தொழுகிறது, நோன்பு வைக்கிறது, திக்ர் செய்கிறது, சாப்பிடுவது, தூங்குறது, வியாபாரம் செய்வது மட்டுமல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்தீனு நஸீஹா, பிறர் நலம் நாடுவதுதான் இஸ்லாம். ஒரு முஸ்லிம் என்று சொன்னால் அடுத்தவர்கள் எக்கேடு போனால் எனக்கு என்ன என்று இருப்பவர் முஸ்லிம் அல்ல. அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி, எவருடைய கரத்தினாலும் எவருடைய நாவினாலும் பிற முஸ்லிம்கள், பிற மக்கள் பாதுகாப்பை அடைந்திருக்கிறார்களோ அவர்தான் முஸ்லிம். ஒரு முஸ்லிமுடைய உண்மையான இலக்கணத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு முஸ்லிம்னா யார் தெரியுமா? 5 வேளை தொழுதுட்டா மட்டும் முஸ்லிமா? தொழுகணும், நோன்பு வைக்கணும், திக்ர் செய்யணும். இது இறைவனுக்கு நாம் செய்யக்கூடிய கடமை. அதே நேரத்தில் நம்முடைய கரத்தினால், நம்முடைய நாவினால் அடுத்தவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கணும். இதுதான் முஸ்லிமுடைய உண்மையான இலக்கணம் என்பதை அண்ணலம் பெருமானார் சொன்னார்களே. இது நம்மிடத்தில் இருக்கிறதா? இதற்கான வாய்ப்பை நாம அடைந்தும் அதை பெற்றிருக்கிறோமா? இதுக்கான வாய்ப்பு அல்லாஹ் தர்றான். ஒரு சமூகத்தில் ஒரு தீமை நடக்கிறது என்றால் அதுக்கு எதிராக களமிறங்கி செய்யக்கூடிய, அதுக்கு எதிராக களமிறங்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இறைவன் தரும்போதும் நான் கண்டும் காணாம போவேன்னா நம்ம விட நஷ்டவாளி யாரு? யோசித்து பாருங்கள். அன்பிற்குரியவர்களே, நபிமார்களை அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான், பல இறை தூதர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும். அந்த இறை தூதர்கள் எதற்காக அனுப்பப்பட்டார்கள்? ஏகத்துவத்தை சொல்ல அனுப்பப்பட்டார்கள். ஏக இறைவன் ஒருவனை மட்டும் வணங்குங்கள், அவனை தவிர வேறு யாரையும் வணங்காதீர்கள் என்று ஏகத்துவத்தை சொல்லி ஷிர்க்குக்கு எதிராக முழங்கதான் அவர்கள் அனுப்பப்பட்டார்கள். ஆனால் அதை மட்டும் தான் அவர்கள் பிரச்சாரம் செய்தார்களா? என்னுடைய இலவுக்கு தௌஹீத சொல்றதுதான், மார்க்கத்தை சொல்றதுதான், மற்ற சப்ஜெக்டை பத்தி நான் யோசிக்கவே மாட்டேன், நான் உண்டு என் வேலை உண்டு, அப்படி போனாங்களா நபிமார்கள்? எந்த நபிமார்களை அல்லாஹ் அனுப்பினாலும் அந்த சமுதாயத்தில் குடிபுகுந்து இருக்கக்கூடிய தீமைகளுக்கு எதிராக குரல் கொடுப்பதற்கும் அல்லாஹ் என்ன செய்தார்? கட்டளையிட்டான். மூசா நபியுடைய வரலாறு திருமறை குர்ஆன் சொல்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமுதாயத்திலே போய் மக்களுக்கு ஏகத்துவத்தை சொன்னார்கள், ஃபிரௌனிடத்திலே ஏகத்துவத்தை சொன்னார்கள். சொல்லும்போது அதோடு நிறுத்திக் கொண்டார்களா? அந்த ஃபிரௌன் அந்த இஸ்ரவேல் சமுதாயத்தை அடிமைப்படுத்தி வைத்திருந்தான். அவர்கள் மீது பல்வேறு சித்திரவதைகளை கட்டவிழ்த்து விட்டான், அடக்குமுறைகளை கட்டவிழ்த்தான். இதற்கு எதிராக குரல் கொடுத்தார்கள். ஃபிரௌனே, இஸ்ரவேல் சமுதாயத்தை நீ அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறாய், அவர்களை உடனே விடுதலை செய் என்று அவர்களின் விடுதலைக்காக குரல் கொடுத்தார்கள். அவர்கள் அந்த ஃபிரௌன் செய்த அந்த சமூக தீமைக்கு எதிராக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குரல் கொடுத்ததை திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றானே, இது நமக்கு தெரியலையா? ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம்ங்கற ஒரு இறை தூதரை பற்றி குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். அந்த ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தௌஹீதை மட்டும் தான் போதித்தார்களா? ஏகத்துவத்தை சொன்னதுக்கு பிறகு அதே சமுதாயத்தில் குடிபுகுந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சமூக தீமை, பொருளாதாரத்தில் மோசடி செய்தார்கள், அளவு நிறுவையில் மோசடி செய்தார்கள். அதற்கு எதிராக குரல் கொடு என்று அல்லாஹ் கட்டளையிட்டான். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முக்கிய பிரச்சாரங்கள் ஒன்றாக அந்த மக்களிடத்திலே இருந்த இது போன்ற மோசடிக்கு எதிராக, மக்களுடைய அநியாயமாக பொருளாதாரத்தை, நீங்கள் மக்களின் பொருளாதாரத்தை சுரண்டாதீர்கள், அளவு நிறுவைகளில் மோசடி செய்யாதீர்கள் என்ற பிரச்சாரத்தை ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதாக குர்ஆன் அல்லாஹ் சொல்றானே. ஒரு சமுதாயத்தில் ஒரு சமூக பிரச்சனையை பார்க்கிறோம்னா அதுக்கு எனக்கு சம்மதம் இல்ல, நான் தொழுவனா போனா என்பது மட்டும் ஒரு முஸ்லிமுடைய கடமை இல்ல. சமுதாய பிரச்சனையை கையில் எடுத்து அந்த தீமைக்கு எதிராக களமிறங்க வேண்டும், அதற்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும். இதுதான் மார்க்கம். அதே மாதிரி எடுத்துக்கொள்ளுங்கள், லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பற்றி திருமறை குர்ஆன்ல சொல்றானே. எதுக்கு சொல்றான்? இது வரலாறு கேட்பதற்கா? ஒரு கதை புத்தகமா குர்ஆன்? குர்ஆன் என்பது சரித்திரம் சொல்ற புத்தகமா? ஒரு இறை தூதரின் வரலாறை அல்லாஹ் சொல்கிறான் என்றால் அதன் மூலமாக படிப்பினை பெற வேண்டும். அதுல பாருங்க, அவர்களின் மக்களுக்கு ஏகத்துவத்தை சொன்னார்கள், அது முதன்மை பணி. அதுக்கடுத்து அந்த சமுதாயத்தில் குடிபுகுந்த மிகப்பெரிய ஒரு மோசமான சமுதாய சீர்கேடு, ஓரணி சேர்க்கை, அதை கண்டு காணா போனாங்களா? இது ஏன் வேலை இல்லப்பா, இது ஏதோ ஒரு மோசமான வேலையில ஈடுபடுறாங்க, நம்ம ஏன் அதுக்கு எதிராக வாய் திறக்க அப்படி போனாங்களா? அல்லாஹ்வுடைய கட்டளை, இந்த மாதிரி சமூக தீமைக்கு எதிராக களமிறங்கு என்று இறைவன் கட்டளையிட்டான். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஓரணி சேர்க்கைக்கு எதிராக பிரச்சாரம் செய்தார்கள். இதனால் கடும் எதிர்ப்புகளை சந்தித்தார்கள். அந்த சமுதாயத்தால் பல்வேறு விதமான இழிவுகளையும் அவமானங்களையும் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்தித்ததாக திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறானே. இதை நம்ம படிக்கலையா?
என் நபிகள் பெருமானா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வரலாறு எடுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏகத்துவத்தை சொன்னார்கள் அந்த சமுதாயத்துல. அதை மட்டும்தான் சொன்னாங்களா? அந்த ஐயாமுல் ஜாஹிலியத் மக்கள்கிட்ட ஏராளமான சமுதாய சீர்கேடு மலிந்து கிடந்தது. மதுவிலே மூழ்கி திளைத்தார்கள், விபச்சாரத்திலே மூழ்கி திளைத்தார்கள், கொலைகள் பெருகி இருந்தது, பெண் குழந்தைகளை உயிரோடு புதைத்தார்கள். இது போன்ற அனைத்து தீமைகளுக்கும் எதிராக அல்லாஹ்வுடைய தூதர் குரல் கொடுக்கலையா? ஒரு முஸ்லிம் என்று சொன்னால் நாம் பேசக்கூடிய பேச்சு பிற மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கணும், நிம்மதி அளிக்கணும், சந்தோஷத்தை ஏற்படுத்தணும். நம்முடைய செயல் மற்றவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கணும். நான் என் வேலை உண்டு நம்ம இருந்தோம் சொன்னா பிறர் நலம் நாடுகள் இதுல இல்லையே. அடுத்தவர்களை கேள்விக்கு போனாங்க இருந்தோம்னா நாளைக்கு நமக்கு துன்பம் இருக்கும்போது அதே மாதிரி மற்றவர்கள் இருந்தா நமக்கு என்ன மனநிலை யோசிச்சு பாருங்க. நம்ம வீட்டுல ஒரு பெண் இது போன்று பாதிக்கப்பட்டால் அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப நம்மளுடைய நிலை யாரோ எவ்வளவு மாதிரி போனோம்னா மத்தவங்க போனா நமக்கு எப்படி இருக்கும்? எங்கோதானே ஒரு பெண்மணி, எங்கோதானே ஒரு இது மாதிரியான பெண்கள் பாதிக்கப்பட்டாங்க அப்படி இருக்கலாமா? ஏன் நம்ம அறந்தாங்கியில் பல சம்பவங்கள் நடக்கலையா? சில நாட்களுக்கு முன்னாடி நாகுடி பக்கத்துல நாகுடியில் நடக்கலையா? ஒரு பெண்மணி சாதாரணமா அவங்க ஒரு மாடு, அவங்க வீட்டினுடைய மாடை தேடி போறாங்க வயல்வெளிக்கு. அங்கே அந்த பெண்மணி கற்பழிக்கப்பட்டு பலாத்காரம் செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் ஒரு இஸ்லாமிய பெண்மணிக்கு நடக்கலையா? எங்கேயோ நடக்கிறதா கிடையாது, நம்ம பகுதிக்கு வந்து விட்டதே. இந்த மாதிரியான சம்பவங்களுக்கு எதிராக ஏதோ கூப்பிட்டாங்க போவோம் நிற்போம் நின்றுட்டு வருவோம் இருக்கக்கூடாது. ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என்று குடும்பத்தோடு கலந்து இது நமக்காக நடத்தப்படக்கூடிய பேரணி. அல்லாஹ்விடத்தில் நாம் நன்மையை பெறுவது ஒரு பக்கம், நம் மீது ஒரு கடமை ஒரு பக்கம். இது மாதிரியான சமூக தீமைக்கு எதிராக நாம் கண்டிப்பாக இதற்கு எதிராக நான் குரல் கொடுப்பேன் என்ற ஒரு நிம்மதி நமக்கு கிடைக்கும். இறைவனிடத்தில் நாம் தப்பித்துக் கொள்ளலாம். இறைவன் கேட்பான்ல, ஒரு அநியாயம் நடக்கும்போது என்ன பண்ண? இறைவா இதற்கு எதிராக நான் குரல் கொடுத்தேன். இப்படியான ஒரு சமூக தீமைக்கு எதிராக ஒரு ஜமாத் அதுக்கான பணியை கையில் எடுக்கும் போது அவர்களுக்கு 10 பலமாக நாம் நின்றோம். அந்த ஒரு பணிக்காக இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் தாய்மார்கள் எவ்வளவு சிரமங்கள் எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் அனைத்தையும் ஒதுக்கிட்டு வாங்க. எல்லா பெண்களுக்காக, பெண்கள் தான் அதிகமாக பங்களிப்பு செலுத்தணும். ஆண்களும் அதிகம் வர வேண்டும், அதை விட பெண்கள் வர வேண்டும். ஏன்? பெண்களின் பாதுகாப்பை முன்னிறுத்தித்தான் இந்த பேரணி நடத்தப்படுது. அப்ப இதை உணர்ந்து இன்ஷா அல்லாஹ் இன்று மாலை 4:30 மணி அளவில் அப்துல் ஹமீது தெருவில் இருந்து, அதாவது நமது தௌஹீத் மர்கஸில் இருந்து இந்த பேரணி ஆரம்பமாக உள்ளது. எனவே அனைத்து சகோதர சகோதரிகளும் தாய்மார்களும் குடும்பத்தோடு அணி திரண்டு வரும்படி கேட்டுக்கொண்டு என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று நடைபெறக்கூடிய இந்த பேரணி சம்பந்தமாக இஸ்லாமிய மார்க்கமே இது போன்ற தீமைகள் நடக்கும் போது ஒரு முஸ்லிம் எந்த அளவுக்கு இதுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும், இதுவும் மார்க்கம் நமக்கு கட்டளையிட்டு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு அமல் என்பதை உணர்த்தக்கூடிய வகையில் தான் நம்முடைய முதல் உரையை அமைத்திருந்தோம். அந்த அடிப்படையில இன்ஷா அல்லாஹ் இன்று மாலை இந்த பேரணி நடைபெற இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த பேரணி இன்றைக்கு நமது காவல்துறை இதற்கு தடை விதித்திருக்கிறார்கள். இந்த பேரணி நீங்க பேரணியாக செல்லக்கூடாது, வேறுனா நீங்க போய் என்ன செய்யுங்க, ஒரு நிகழ்ச்சி மாதிரி ஒரு தெருமுனை கூட்டம் மாதிரி வேணா நடத்திக்கிறீங்க, ஒரு இடத்துல வேணா அசம்பிள் ஆகி கலைஞ்சுக்கிறீங்க, ஆனா பேரணியாக செல்லக்கூடாது என்று சொல்லி ஒரு புது ரூல்ஸ் என்ன செய்யறாங்க, கொண்டு வர்றாங்க. இதே அறந்தாங்கி பகுதியில பல ஆண்டுகளாக பல்வேறு சம்பவங்களை மையமாக வைத்து நாம் பேரணி நடத்தியிருக்கிறோம். சில நாட்களுக்கு முன்னாடி கூட நம்ம என்ன செஞ்சோம், சில மாதங்களுக்கு முன்னாடி பேரணி நடத்தப்பட்டது. அப்போது காவல்துறை நமக்கு இது எதிராக தடை செய்யவில்லை. அதுக்கு முன்னாடி மது ஒழிப்பு பேரணி நடத்தப்பட்டது. இது மாதிரி பல பல பேரணிகள் இதே அறந்தாங்கில் நடத்தப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு பேரணிக்கும் இது போன்று தடை செய்ததே கிடையாது. ஆனா இது எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனையை மையமாக வைத்து நம்ம எடுத்துக்கிறோம். நாளுக்கு நாள் பெண் பிள்ளைகளுடைய அந்த பாதுகாப்பு கேள்விக்குறியா இருந்துகிட்டு இருக்குது. இப்ப இதற்கு எதிராக யாரும் முன்வராத நேரத்துல இதுக்கு மக்களுக்கு விழிப்புணர்வு செய்வதற்காக ஒரு பேரணியை நம்ம நடத்துறோம் சொன்னா, இதுக்கு பக்க பலமாக இருக்க வேண்டிய அரசாங்கம், காவல்துறை, இதை ஊக்குவிக்க வேண்டிய காவல்துறை என்ன செய்யுது, பேரணியா போயிடாதீங்க,
அப்படின்னு தடுக்கிறாங்கன்னு சொன்னா இதை நம்ம சும்மா கடந்து போக முடியாது. அவங்க தடை செஞ்சதுனால நம்ம இந்த தீமையை கண்டுனா போயிடலாமா? தடையை மீறி இன்ஷா அல்லாஹ் இந்த பேரணி நடத்தப்படும் என்று அறிவித்திருக்கிறோம். அப்ப தடையை மீறி நடத்துறோம் சொன்னா ஏதோ 50 பேர் 100 பேர் 200 பேர் வந்தா போதுமா? இதுக்கு எதிராக ஒட்டுமொத்த சமுதாயமும் களமிறங்கி இதனுடைய எதிர்ப்பை வலுவாக நம்ம என்ன செய்யணும்? கடுமையாக பதிவு செய்ய வேண்டும். இந்த பாலியல் துன்புறுத்தல் செய்யக்கூடிய இது போன்ற கயவர்கள் மீது கடும் சட்டங்களை கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி, அதே நேரத்தில் இது மாதிரியான செயல்களை செய்பவர்களை கண்டிக்கக்கூடிய விதத்திலும் மக்களுக்கு விழிப்புணர்வு செய்யக்கூடிய வகையில் நடைபெறக்கூடிய இந்த பேரணிக்கு இன்ஷா அல்லாஹ் அனைத்து சமுதாய மக்களையும் அதிகமாக திரட்டி வரும்படி அன்போடு கேட்டுக்கொண்டு எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.